ஹாய் கைஸ், ஹலோ, வெல்கம் பேக் எல்லாருக்கும். இது பாய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேட்ச் நம்பர் 48 யார் யாருக்கு இடையில நடக்குதுன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இவங்களுக்கு இடையில தான் நடக்குது. வென்யூ எங்கன்னு பாத்தீங்கன்னா அருண் ஜேட்லி ஸ்டேடியம். ஓகே கைஸ், இந்த வென்யூவோட அதாவது ஆடுகள அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம கார்த்திக் நம்மளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே கார்த்திக், ஸ்டார்ட் பண்ணு. ரொம்ப நாள் கழிச்சு நாங்க 2 பேரும் உங்கள வந்து வீடியோல சந்திக்கிறோம். அதுக்குள்ளே ஒரு 8 மேட்ச் கிட்டத்தட்ட போயிடுச்சு. ஓகே, வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவரு கொஞ்சம் பிஸியா இருந்தாரு நம்ம அஜய். அதனால வர முடியாத போச்சு. நம்ம வென்யூ ஸ்டாட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, முதல்ல அருண் ஜேட்லி ஸ்டேடியத்துல அந்த மேட்ச் நடக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அத வச்சு சொல்லணும்னா, டெல்லியோட கிரவுண்ட்ல மேட்சஸ் எவ்வளோ நடந்திருக்குன்னா, இது வரைக்கும் 157 T20 கேம்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து 53 டைம்ஸா ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் ஆடுனவங்க வந்து ஆல்மோஸ்ட் 93 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் தான் இங்க வந்து அட்வான்டேஜா இருக்கு. போன மேட்சே நீங்க ஆர்பி மேட்ச் அண்ட் டிசி அந்த மேட்ச் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். டிசி வந்து 160 தான் அடிச்சாங்க. திருப்பி ஆர்சிபி வந்து கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அது ஈஸியா. ஸோ சேசிங் தான் இந்த கிரவுண்ட்ல வந்து ப்ரிஃபரன்ஸ் ஸ்டாட்ஸ் படி. இதுமே குட்டி கிரவுண்டு, சேசிங் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. ஃபீல்டிங்கும் கொஞ்சம் மொக்கையா தான் பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அது அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆமா, ஃபீல்டிங் வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து ஓரளவு ஓகே தான். கேஎல் ராகுல் பேக்ல வந்து ஓகே. மிச்சபடி யாரும் பெருசா இல்ல. ஃபாஃப் டு பிளஸி வந்து இம்பாக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க போன மேட்ச். அவுட், இம்பாக்ட் அவுட். என்ன ஃபீல்டிங்ல யாரும் அபிஷேக் பொருள் விக்கெட் கீப்பர் கேட்ச் விட்டாரு. விக்கெட் கீப்பர் எடுத்துட்டு போயிட்டு நீங்க லாங் ஆன் லாங் ஆஃப்ல வச்சா கேட்ச் தான் விடுவாங்க, எங்கன்னா விடுவாங்க. கரெக்ட் தான். டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன். டெல்லி கேபிட்டல்ஸ் தான் வந்து கேட்சிங் எஃபிஷியன்சில வந்து 70 தான் வச்சிருக்காங்க. ஆனா டாப் ஆஃப் தி டேபிள்ல இருக்காங்க. அது எப்படின்னா எனக்கு தெரியல. அது பேட்டிங், பியூர் பேட்டிங் தான். அது பேட்டிங் அப்புறமும் கொஞ்சம் பவுலிங் பிரில்லியன்ஸ்லாம் வந்து இருந்தது. அப்புறம் 2 டீம் வந்து பாட்டம்ல இருக்காங்கல்ல, நம்பர் 10, நம்பர் 9 எங்களுக்கு தான் அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் எவ்வளவு தெரியுமா கேட்சிங் எஃபிஷியன்சி? 60.30, 60.69. ஆர்ஆர் அண்ட் சிஎஸ்கே. வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அந்த பக்கம் இனிமேட்டு தலை வைத்து படிக்க மாட்டேன். ஓகே, அந்த மேட்ச் நெக்ஸ்ட். ஓகே, அடுத்த செக்மெண்ட் போயிடுவோம் நம்ம. வென்யூ ஸ்டாட்ஸ் பொறுத்திருக்கு சேசிங் தான் வந்து ஸ்டாட்ஸ் படி இருந்திருக்கு. அதுதான் ஸ்டாட்ஸ் சொல்லுது நம்மளுக்கு. சோ சேசிங் பண்றவங்க நாளைக்கு கேம் வந்து வின் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் ஸ்கோர் லாஸ்ட் 5 மேட்ச் அப்படியே சொல்றேன். லாஸ்ட் 5 மேட்ச் டெல்லியில பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் பயங்கரமா இருக்கு. 220 தான் இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர். அதாவது இது 2024ல இருந்து சொல்றேன். ஒரு பெரிய ஸ்டார்ட்டா இருக்கு. 2024ல இருந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 220, செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 180. லாஸ்ட் 5 மேட்சஸ் தான் பாத்தீங்கன்னா எவ்வளவு ரன்ஸ் போகுதுன்னா கொஞ்சம் ரன் கம்மியா இருக்கு. 190, 180 தான் வந்திருக்குது ஆவரேஜ் ஸ்கோரா. செகண்ட் பேட்டிங்ல வந்து 167 அப்படிதான் வந்திருக்கு. ஓகே, நம்ம அடுத்த செக்மெண்ட் போயிடலாமா? ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து ஹெவி வெயிட் பஞ்ச். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த 2 டீமுக்கு இடையில எவ்வளவு ஹெட் டு ஹெட் நடந்திருக்கு, அப்புறம் வந்து எவ்வளவு வின் எவ்வளவு லாஸ், அப்புறம் அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர், இதுதான் நம்ம பார்க்க போறோம். கார்த்திக், ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 2 டீம் வந்து ஐபிஎல் இது வரைக்கும் 2008ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு மேட்சஸ் விளையாடிருக்காங்கன்னா 34 கேம்ஸ் ஆடிருக்காங்க. அதுல ஒரே ஒரு டை. அது வந்து இதே ஸ்டேடியத்துல தான் நடந்தது, அருண் ஜேட்லி ஸ்டேடியம். ஆனா அது எந்த வருஷம்னு கேட்டுறாதீங்க, எனக்கு தெரியல சரியா. அது நான் பார்க்கல. அது மட்டும் கேட்டுறாதீங்க. மீதி இது நான் சொல்றேன். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 15 வின்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கேகேஆர் வந்து 18 வின்ஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் இவங்க 2 பேரோட ஹெட் டு ஹெட். இதுல ஸ்லைட்டா கேகேஆர் ஒரு 3 கேம் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸோட. ஸோ கேகேஆருக்கு தான் வந்து ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம் இந்த கேம் பொறுத்த வரைக்கும். அது அவங்களோட ஸ்பின்னர் டாமினன்ஸ் தான் நான் நினைக்கிறேன். 3 கேம் எக்ஸ்ட்ரா. ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். அவங்க 2 பேரு ஒரு 8 ஓவர் நல்லா பெரிய பவுலர்ஸா வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். எந்த பேட்டிங் இதுவா இருந்தாலும் சரி, சிங்கிள் தட்டி தான் ஆட முடியுது அவங்கள. 6 அடி பார்த்தா அவுட் ஆயிடுறாங்க. ஓகே ஓகே, அவங்களோட ஆவரேஜ் இந்த 2 டீமும் அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல ஆடும்போது எவ்வளவு ஆவரேஜ் ஸ்கோர் அடிக்கிறாங்கன்னா 153 வந்து டெல்லி கேபிட்டல் ஸ்கோர் பண்றாங்க. கேகேஆர் பாத்தீங்கன்னா 175 அடிக்கிறாங்க அருண் ஜேட்லி.
ஸ்டேடியம்ல மட்டும் இது டெல்லி கேபிட்டல்ஸோட ஆடும்போது சொல்றேன். அப்புறம் இந்த 2 டீமோட ஹெட் டு ஹெட் சொல்லிடலாம். அருண் ஜேட்லி ஸ்டேடியம் ஆடுனது மொத்தம் 10 மேட்ச் ஆடிருக்காங்க. அதுல ஒரு டை வந்திருக்கு இந்த டீமோட தான். மேபி ஒரு சூப்பர் ஓவர் வருமோ? யாருக்கு தெரியும், நடந்தா நடக்கலாம். நிறைய ஒரு ஸ்பெஷலான திங்ஸ் இந்த ஏன்னா இருக்கு. ஆமா சூப்பர் ஓவரே வராதுன்னு நினைச்சிருந்தோம். கடைசியில டெல்லியில ஒரு சூப்பர் ஓவர் வந்துச்சு. அவர் மிச்சல் ஸ்டார்க் 6 யாக்கர்லாம் போட்டு ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ நடக்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். ஒரு வாட்டி நடந்திருக்கு இந்த 2 டீமுக்குள்ள. அது நடந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். மேட்ச் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த ஹெட் டு ஹெட்ல அந்த ஸ்டாட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். 10 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் டை நடந்திருக்கா? 5 மேட்ச் வந்து கேகேஆர் வின் பண்ணிருக்காங்க. 4 மேட்ச் வந்துட்டு ஈக்குவலா தான் இருக்கு அந்த பஞ்ச்ல, ஹெவி வெயிட் பஞ்ச்ல. அதோட நம்ம நெக்ஸ்ட் ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பிளேயிங் 11. இந்த 2 டீமும் லாஸ்டா விளையாடின பிளேயிங் 11 தான் பார்க்க போறோம். ஓகே, டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் யாரு வச்சு ஓபன் பண்ணிருக்காங்கன்னா அபிஷேக் போரல். அவங்க ஒரு 3 மேட்சா வந்து அபிஷேக் போரல் வந்து ஓப்பனிங்ல ஆட வச்சிருக்காங்க. அட் நம்பர் 2ல வந்து சர்ப்ரைசிங்கா ஃபாஃப் டு பிளஸி பேக் இன் த ஃபார்ம். அப்புறம் நம்பர் 3ல வந்து கருண் நாயர். நம்பர் 4ல வந்து கேஎல் ராகுல். நம்பர் 5ல வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். நம்பர் 6ல வந்து அக்ஷர் பட்டேல். நம்பர் 7ல வந்து அசுதோஷ் சர்மா. நம்பர் 8ல வந்து விப்ராஜ் நிகம். நம்பர் 9ல வந்து மிச்சல் ஸ்டார்க். நம்பர் 10ல வந்து துஷ்மந்தா சமீரா. அவர் 2 மேட்ச் விளையாடிட்டு இருக்காரு ஆக்சுவலா. அட் நம்பர் 11ல வந்து குல்தீப் யாதவ். நம்பர் 12ல வந்து முகேஷ் குமார். இதுல வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்து அசுதோஷ் வந்து அவுட் வந்து ஃபாஃப் டு பிளஸி. ஃபீலிங் எப்படி வரும்? ஃபாஃப் டு பிளஸியே வெளியே தூக்கிட்டாங்க பேட்டிங் அப்பயே. கண்டிப்பா டவுட்டா இருக்கு. ஃபாஃப் டு பிளஸி ஓகே 40 வயசு ஆயிடுச்சு சொல்லலாம். இருந்தாலும் அவர் தான் நல்ல ஃபீல்டரு. டிசில எல்லாரும் கம்பேர் பண்ண ஃபீல்டர். இதுக்கு அபிஷேக் பொருளையே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமே பேட்டிங் ஆட்ட பிறகு. ஆமா, விக்கெட் கீப்பர் உங்ககிட்ட ஏற்கனவே கேஎல் இருக்காரு. எதுக்கு இன்னொரு விக்கெட் கீப்பர் எக்ஸ்ட்ரா? அப்படி இல்லைன்னா அபிஷேக் பொருளை வந்து கீப்பிங் பண்ண வச்சுட்டு கேஎல் ராகுலே லாங் ஆன்ல நிக்கலாம்ல. லாங் ஆன்ல கேஎல் ராகுல், மிட் ஆஃப்ல வந்து ஃபாஃப் டு பிளஸி நிக்கலாம். அவருமே ஓகே தான். லாங் ஆன் லாக் ஆஃப்ல அப்புறம் வந்து சர்க்கிள்குள்ள அவரே ஓகே தான் கேஎல். அதான் அது பண்ண மாட்டேனாங்க. அது ஏதோ இந்தியாவுக்கும் கீப்பிங் பண்றாரு. அதனால சரி அவர் ரெகுலர் கீப்பரா வச்சுக்கிறாங்க. அதனால ஓகே, இந்த டீம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா உங்க மைண்ட்ல? இந்த டீம்ல இந்த சேஞ்சஸ் இருக்காதுன்னு தோணுது. வேணா விப்ராஜுக்கு பதில் யாராவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. யாருன்னு கேட்டுறாதீங்க. அந்த அளவுக்கு ஆப்ஷன்லாம் இல்ல அந்த டீம் கிட்ட. வந்தா யாரு வருவாங்கன்னா ரொம்ப ரேர்னா அந்த நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் தான் எடுத்து வச்சிருக்காங்க இந்த டீம்ல. வேணா தர்ஷன் நல்கண்டே வேணா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒருத்தர். குஜராத் டைட்டன்ஸ்ல உங்களுக்கு இருக்கா? ஒரு வாட்டி 2023ல வந்து ஒரு மேட்ச் ஆடுவாங்க. சென்னையில தான் சேப்பாக்ல தான் மேட்ச் நடக்கும். அதுல வந்து ருத்ராஜ் அவுட் எடுப்பாரு. அந்த பால் நோ பால் ஆயிடும். அதுக்கப்புறம் பொழந்துருவாங்க அவரை. அந்த பவுலர் தான் அது தர்ஷன் நல்கண்டே. உமேஷ் யாதவ் இருக்காருல்ல, நம்மளோட உமேஷ் யாதவ் இருக்காருல்ல, அவரோட ஊர்க்காரர் நல்கண்டே. ஓகே ஓகே ஓகே, சரி நீங்க நல்கண்டே வந்து சப்ஸ்டியூட் சொல்றீங்க. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கேகேஆரோட 11 பாத்துடலாம். எப்படி நான் சொல்றது, பிளேயிங் 11 லாஸ்ட் பிளேயிங் 11 சொல்றதுக்கு முடியல. ஏன்னா நோ ரிசல்ட் மேட்ச் அது. மழை வந்து பெஞ்சு காலி பண்ணிச்சு. இருந்தாலும் சொல்றேன். நம்பர் 1ல வந்து குர்பாஸ் தான் வந்து நம்பர் 1. அட் நம்பர் 2ல வந்து சுனில் நரேன். நம்பர் 3ல வந்து வெங்கடேஷ் ஐயர். நம்பர் 4ல வந்து அஜன்கியா ரஹானே. நம்பர் 5ல வந்து ரிங்கு சிங். நம்பர் 6ல வந்து ஆண்ட்ரே ரசல். நம்பர் 7ல வந்து ராமன் பாவல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 8ல வந்து வைபவ் அரோரா. நம்பர் 9ல வந்து அஷித் ராணா. நம்பர் 10ல வந்து நம்மளோட வருண் சக்கரவர்த்தி. நம்பர் 11ல வந்து அங்கிரிஷ் ரகுவன்ஷி. இம்பாக்ட் பிளேயர் எடுக்க முடியாது. நோ ரிசல்ட் இல்ல. அப்ப 3 ஃபாரினர் தான் ஆனாங்களா? ஆமா, குர்பாஸ் 1, ரசல் 1, சுனில் நரேன் 1, வேற யாரும் இல்ல. ராமன் போலாம் போன மேட்ச் வந்துட்டீங்க அவரு. ஆண்டர்ஸோட தம்பி. ஆண்டர்ஸோட தம்பி அதே மாதிரி இருப்பீங்க பாக்குறேன். அதான் ரோமன் 4 பேரும் புலிக்குட்டி தம்பி பூனைக்குட்டி மாதிரி இருப்பாங்க 2 பேரும். அந்த செந்திலாம் கவுண்ட பண்ணுவாங்க. அவரை மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா சின்ன. ஆனா பேட்டிங் ஆடலையே.
அந்த மேட்ச் 7 ரன்லயே முடிச்சு கேகேஆர். மழை பெஞ்சிச்சு. ஒரு ஓவர் தான் பேட்டிங் ஆனாங்க. சுனில் நரேன் ஒரே ஒரு 4 அடிச்சாரு. அதுக்கப்புறம் மழை பெஞ்சிச்சுங்க. இந்த கேம் அவ்வளவுதாங்கன்ட்டு பூட்டி மூடிட்டாங்க. நானும் அப்பதான் டிவில ஆஃப் பண்ணிட்டேன். சரி மேட்ச் எப்படியோ ஜெயிக்க போறாங்க பஞ்சாப் தான் பார்த்தா நோ ரிசல்ட்னு வருது காலையில. பஞ்சாப் தான் ஜெயிச்சிருப்பாங்க அந்த மேட்ச். யாரு பிரப்சிம்ரன் சிங்கும் நம்ம பிரியான் சாரியும் பொழந்துட்டாங்க போட்டு கேகேஆர். ஆமா நல்லா ஆடினாங்க. ஆமா நல்லா ஆடினாங்க மேட்ச். ஆனா அது பஞ்சாப் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ஆனா அது போய் ஒரு பாயிண்டா போயிடுச்சு. தேவையில்லாத 200 ஆயிடுச்சு. கேகேஆர் காப்பாத்தி குத்துச்சு மழை. இல்ல கேகேஆர் இதுக்கப்புறம் கஷ்டம் தெரிஞ்சு வரத்துக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். எல்லாமே ஜெயிச்சாலும் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா பஞ்சாபும் இந்த டீம்ல சேஞ்சஸ் இருக்கும் தோணுதுன்னா மறுபடியும் ரமன்தீப் உள்ள வந்துருவாருன்னு தோணுது. போன மேட்ச் டிராப்டு, இந்த மேட்ச் உள்ள வந்துருவாரு. இந்த மேட்ச் மொயின் அலி வரமாட்டாருன்னு தோணுது அருண் ஜேட்லி ஸ்டேட்னால. ஆனா போன மேட்ச் ஒண்ணு பார்த்தேன். ஆர்சிபி விக்கெட் அப்போ பாத்தீங்கன்னா பால் வந்து 200 விக்கெட் மாதிரி தெரியல. பால் எல்லாம் திரும்புது. பால் ஸ்பின்லாம் ஆச்சு பயங்கரமா எல்லாருக்கும். செகண்ட் பவுலிங் போடும்போது ஸ்பின் வந்து ஈஸியா இருக்கு அடிக்கிறதுக்கு. சிக்ஸ் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஆடுறதுக்கு ஈஸியா தான் இருந்தது. ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் இங்க டார்கெட் பண்றாங்க. நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா மொயின் அலி அண்ணா வருவாருன்னு நினைக்கிறேன் ரமான் பால். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாமா? நம்மளோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பஞ்ச பாண்டவர்கள். ஓகே, உங்களோட அந்த 5 பேர் யாரு கார்த்திக்? அந்த 3 ஸ்பின்னர் தான். மொயின் அலி, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல். இவங்க தான் நாளைக்கு என்னோட பஞ்ச பாண்டவர்கள். ஸ்பின்னரா சொல்லி முடிச்சுட்ட பட்டுன்னு. போன மேட்ச் பார்த்ததுக்கு எனக்கு அப்படிதான் தோணுது. ஐயோ திடீர்னு டெல்லி விக்கெட் வந்து சேப்பாக் மாதிரி ஆயிடுச்சு. புல்லட் டர்ன் ஆகுது. 160 டிஃபெண்ட் பண்ண பாக்குறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. கடைசியில குர்னால் பாண்டியா பெரிய இன்னிங்ஸ் ஆடினாலும் ஜெயிச்சிட்டாங்க ஆர்சிபி. குர்னால் பாண்டியா பவுன்சர் பாண்டியா அவருக்கு. ஆமாமா நான் சொன்ன 5 பேருமே பால் நல்லா டர்ன் பண்ணுவாங்க. அதுக்காக தான் சொன்னேன். அதுல யாராவது ஒரு 3 பேர் 2 பேர் நல்லா விக்கெட்ஸ் எடுத்துருவாங்கன்னு தோணுது. ஒரு 4 விக்கெட்ல 3 விக்கெட் எடுப்பாங்க. ஓகே, புரிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஸ்பின்னருக்கு டாமினேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேம்ல. ஆனா அது பார்க்கணும் பொறுத்து தான். ஏன்னா கேகேஆர் பேட்டிங் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. ஒரு மேட்ச் அது நல்லா ஆடுறாங்கன்னு ஒரு மேட்ச் 120 ஆல் அவுட் ஆயிடுறாங்க. புரிஞ்சிருச்சு. ஓகே, நான் சொல்ல மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1ல வந்து கேஎல் ராகுல் சொல்றேன். நாளைக்கு மேட்ச்ல ஏதோ ஒரு மேஜிக் நடக்க போகுது. அது ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் அவர் தான் அடிக்க போறாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்பர் 2ல வந்து நான் அஜின்கியா ரஹானே சொல்றேன். அங்க கேஎல் தான், இங்க ரஹானே வளர்க்க போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அட் நம்பர் 2ல வந்து நான் அக்ஷர் பட்டேல், நம்பர் 3ல வந்து அக்ஷர் பட்டேல் சொல்றேன். நம்பர் 4ல வந்து வருண் சக்கரவர்த்தி சொல்றேன். நம்பர் 5ல வந்து நான் குல்தீப் யாதவ் சொல்றேன். ஆனா நீ பாரு, யோசிச்சு பாரு தலை. இப்ப நம்ம இது ட்ரீம் 11 மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுக்கும் போது நீ சொன்ன மாதிரி ஒரு சைட்ல குல்தீப் யாதவ், இன்னொரு சைட்ல வந்து வருண் சக்கரவர்த்தி, நம்பர் 3ல வந்து சுனில் நரேன். அந்த மேட்ச்ல வந்து நம்ம மொயின் அலி ஆனா நம்பர் 4ல மொயின் அலி. ட்ரீம் 11 எடுத்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஆளுக்கு ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 400 பாயிண்ட் பைசா வசூல். போட்ட காசு வந்துடும் ட்ரீம் 11 விளாண்டீங்கன்னா. யாரா வியூவர்ஸ் விளாண்டீங்கன்னா. பட் ஆனா வந்து நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் ட்ரீம் 11. ஏன்னா அதுல நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம அடுத்த செக்மெண்ட் போயிடலாம்னு நினைக்கிறேன் குயிக்கா. நீங்க சொல்லிடுங்க அந்த மேட்ச். நம்மளோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து மேட்ச் குயிக் மேட்ச் அப் சொல்லுங்க கார்த்திக். இல்ல இந்த வாட்டி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பர், நானே ஸ்டார்ட் பண்றேன். மிச்சல் ஸ்டார்க் விசஸ் நான் வந்து சுனில் நரேன் ஆர் ரஹமத்துல்லா குர்பாஸ் அவங்க 2 பேரும் சொல்றேன். ஸ்டார்க் வந்து ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ண போறாரு 2 பேருக்கு நடுவுல. எக்ஸ் டீம்மேட் வர நாளைக்கு நடந்துச்சுன்னா சுனில் நரேனை பொட்டம் கட்டி டெல்லிக்கு பார்சல் பண்ணிடுவாங்க. நான் அதுதான் நாளைக்கு வந்து ஸ்டார் பவுலர் நான் இப்பயே சொல்லிடுறேன், மிச்சல் ஸ்டார்க்கு தான். ஓகே, அடுத்த மேட்ச் ஒண்ணு சொல்றேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். குல்தீப் யாதவ் விசஸ் அஜின்கியா ரஹானே. இந்த மேட்ச் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறேன்? இந்த மேட்ச் நடக்கும்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு ரஹானே நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு இந்த சீசன். குல்தீப் வந்து 30 ரன்ஸ்க்கு மேல கொடுத்ததே இல்ல. அது ஒரு ஸ்டாட் பார்த்தேன் நானும்.
எக்கானமியா போட்டுட்டு இருக்காரு. இந்த பேட்டில் கண்டிப்பா நடந்துச்சுன்னா குல்தீப் வந்து விக்கெட் எடுத்துருவாருன்னு தோணுது ரஹானே. ஓகே, அடுத்த ஒரு மேட்சப் இருக்கு. இது ரொம்ப பயங்கரமான மேட்சப்பா இருக்கும். வருண் சக்கரவர்த்தி வெர்சஸ் KL ராகுல் ஆர் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். நீ என்ன நினைக்கிற இந்த மேட்சப்? இந்த 2 பேரை வருண் சக்கரவர்த்தியால எடுக்க முடியுமா? ஏதாவது மேஜிக் பண்ணுவாரா? வாய்ப்பு இருக்கு. மேட்ச் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா டெல்லியோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ரொம்பவும் கம்மியா இருக்கு. அது எப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அளவுக்கு இருக்கு அவங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். ஆவரேஜே 20 தான் அவங்களுக்கு டெல்லி கேபிட்டலுக்கு. ஓப்பனிங்கே வந்து அவுட் ஆயிடுறாங்க யாராவது ஒருத்தர் 2 பேர். அதனால இந்த மேட்ச் கண்டிப்பா நடக்கும். ஸ்டப்ஸ் விசஸ் வருண் சக்கரவர்த்தி அண்ட் KL ராகுல் இது 3மே நடக்கும். ஒரே நிமிஷம், KKR போன மேட்ச்ல ஃபாஸ்ட் பவுலர்னு யாரு எடுத்தாங்க? அசித் ராணா மட்டும்தான் இருக்காரு என் கண்ணு முன்னாடி. இல்ல வைபவ் ஒரு இருந்தாரு. ஆனா அவரும் ஒரு 2 கேட்ச் விட்டாரு. லட்டு கேட்ச் விட்டாரு போன மேட்ச். நான் கேக்குறது பெரிய பிளேயர். வைபவ் வரவரா சின்ன பிளேயர்? ஆமா, யாருமே எடுக்கல அவங்க. அதுதான் ரமன்தீப் எடுத்துட்டாங்க அதுபோல பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்றேன்ட்டு. ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன் ரன் போயிடுது. நார்க்கியா உட்கார வச்சிட்டாங்க ஒரே மேட்ச்ல. பஞ்சாப் மேட்ச்க்கு அப்புறம் கண்ணிலே காட்டல, ஏன்னு தெரியல. அவங்க ஸ்பென்சர் ஜான்சன் இல்லைன்னா நார்க்கியா யூஸ் பண்ணலாம். அசித் ராணா வச்சு ஓட்டலான்னு பாக்குறாங்களா எப்படி? அதான் தெரியல. அவர் நியூ பால் போடுறாரு இப்பெல்லாம். ரசல் பவுலிங் போறதுனால வெளில உட்கார வச்சிட்டாங்க அவங்க 2 பேரையும். விக்கெட் எடுத்தாரு போன மேட்ச் வேற. அதான் பொழந்துருவாங்க தலை இவங்க 2 பேரும் ஓப்பனிங் போட்டா. அவங்க ஸ்பின்னர் தான் வந்து ஒரு பெரிய பவுலர் ஒண்ணு இல்லதான். அது கஷ்டம் தான் கொஞ்சம். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு நார்க்கியா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெல்லி பத்தி கொஞ்சம் தெரியும் நார்க்கியாக்கு. ஃபார்மர் டீம் வேற. நார்க்கியா ஆடினார்னா சரி. அதோட நான் ஒரு மேட்ச் சொல்றேன். நார்க்கியா சப்போஸ் ஆடுறாருன்னா நாளைக்கு நார்க்கியா விசஸ் KL ராகுல் அந்த மேட்ச் நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே நல்லாதான் இருக்கும். நீ இங்க பாரு, மிச்சல் ஸ்டார்க் இந்த சைடுல, மிச்சல் ஸ்டார்க்கு அப்புறம் துஷ்மந்தா சமீரா 2 பேர் இருக்காங்க. அந்த சைடுல வெறும் அசித் ராணா, சப்போர்ட்டிங்க்கு ஆண்ட்ரி ரசல், அவ்வளவுதான். இப்போ ஒரு வந்து ஒரு ஸ்பின் பவுலர் பவர் பிளேல போட்டு முடிச்சுட்டு எங்கிட்ட அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் போட்டு எடுக்கிறது சின்ன கிரவுண்ட் வேற, அடிச்சு பறக்க கூட 6. அது மட்டும் தெரிஞ்சிச்சு டெல்லி இருக்க ஃபார்முக்கு. கருண் நாளைக்கு பறக்க விட்டுருவாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, என்னோட நெக்ஸ்ட் மேட்ச் அப் சொல்றேன். வெப்ராஸ் நிகம் விசஸ் ரிங்கு. நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ரிங்கு சிங் ஆட வைக்கணும். அதுக்கு ரிங்கு சிங் ஃபார்மே கெடுத்துட்டாங்க KKR லாஸ்ட் 2 வருஷத்துல. அவருக்கு பேட்டிங் கிடையாது. நம்பர் 9ல இருக்கிறாங்க. இப்ப அடுத்த அந்த லிஸ்ட்ல வந்து இன்னொருத்தர் மாட்டிக்கினார். ஒருத்தர் ரகுவன்ஷி நம்பர் 9ல வராரு எல்லா மேட்ச் பேட்டிங். இம்பாக்ட் பிளேயரா இறக்கி விடுறானுங்க. மேட்ச் போன பிறகு இறக்குறானுங்க. பெரிய எரர் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்க கேப்டனை விட்டாங்க, கோச் இல்ல, பழைய புது கோச், தேவையில்லாத எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரே ஒரு விஷயம் அர்ஷித் ராணா ஒண்ணு சொன்னாரு. அது நியூஸ் ஒண்ணு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி கௌதம் கம்பீர் அந்த ஒரு ஆரா கிரியேட் பண்ண இது வந்து இந்த வருஷம் இல்ல அப்படின்ட்டு ஓப்பனா நம்ம அர்ஷித் ராணா பவுலர் KKR பவுலர் சொல்லியிருக்காரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்போ நாளைக்கு மேட்ச்ல வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பேசும்போதே தெரியுது சரி கான்பிடன்ஸ் இல்லாத KKRன்னு தோணுது. அதனாலதான் ஆளுங்க இருந்தும் அடிக்க முடியல அவங்களால. CSKகாச்சும் ஆள் இல்லைன்னு கதறோம். இல்ல அது ஹைப் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க போன சீசன்ல. அந்த ஹைப் அவங்க கண்டினியூ பண்ண முடியல. எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால இதுவாயிடுச்சு. ஓகே, இவங்க எனக்கு தெரிஞ்சு KKR நல்ல அடி வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். ஓகே, நம்ம இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் ஓகே, குயிக் ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. யார் வின் பண்ணுவா நாளைக்கு? DC தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. அவங்களோட டீம் கம்போசிஷன் பத்தி. ஏன்னா ஓப்பனிங் மட்டும் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்குது DCக்கு. அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை புடிச்சிடலாம். அது கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும். திருப்பி ஜேக் பிரேசர் மேக்கருக்கு எத்தனை வந்தாலே நல்லதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பனிங்ல ஃபாஃப் வந்தா பொறுமையா ஆடிடுறாரு. ஜேக் பிரேசர் வந்தா ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிடுறாரு. அதுக்கு நடுவுல யாருமே இல்லையேங்க. யாரா எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா எனக்கு என்னமோ 2 பேரும் ஆடுறது நல்லது DCக்கு நினைக்கிறேன்.
நான் என்ன நினைக்கிறேன், கேஎல் ராகுலே ஓப்பனிங் ஆடிடலாமே இதுக்கு. ஜேக் பிரேசர் கேஎல் மேக்கர் கூட. நம்பர் 3 கருண் நாயர். ஆடலாம். நம்பர் 4ல கூட அபிஷேக் போறல் ஆடலாம் பொறுமையா. அதான் சொல்றேன். நான் அவங்களோட பேட்டிங் ஆர்டர் சொல்றேன். இந்த மாதிரி இருந்ததுன்னா நாளைக்கு மேட்ச் மாத்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. இதான் அவங்களோட பெஸ்ட் காம்பினேஷன் இருக்கும் பேட்டிங்கு. கேஎல் ராகுலும் அபிஷேக் பொருள் ஓப்பனிங் பண்ணிட்டு ஜேக் பிரேசர் மேக்கர் நம்பர் 3 எடுத்துட்டு வரணும். இல்லைன்னா ஓப்பனிங் கூட ஆட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. கேஎல் வந்து ஆனா 3 தான் ஆடணும். அது கீழே ஆடக்கூடாது. நம்பர் 4லாம் வரக்கூடாது. கேஎல் ராகுலாம் ஸ்டப்ஸ் தான் நம்பர் 4 வரணும். நம்பர் 5ல வந்து அக்ஷர் பட்டேல். கருண் நாயர் நம்பர் 4 கூட இறக்குங்க. அவர் வந்து ஸ்பின் பவுலர் நல்லா தான் டார்கெட் பண்ணுவார், ரன்ஸ்ல அடிப்பாரு. அவர் வந்து மேல இறக்கி அவர் பவர் பிளேல என்ன பண்றாரு, சும்மா காட்டு சுத்துறாரு, டெய்லாண்டர் மாதிரி நேரா பவுலருக்கு கேட்ச் கொடுக்குறாரு. அதான் பாக்குறேன். ஓ கேஎல் ராகுல் வந்து 3 வந்தாருன்னா ஸ்டப்ஸ் 4 வந்தா பேட்டிங் பாருங்க, டிடி பேட்டிங் மாதிரி ஆயிடும். சும்மா டாப்லயே எல்லாரும் அடிச்சிடுவாங்க ரன்னு, பாட்டம்ல வந்து ஒரு 10 ரன் 20 ரன் மட்டும் அடிக்கிற மாதிரி. அது உல்டாவா பண்றாங்க டிசி. எங்க மிடில் ஆர்டர் தான் எங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓப்பனிங்ல கோட்டையை விட்டுறாங்க. ஏன்னா ஓப்பனிங்ல அடிச்சாதான் இந்த பவர் பிளேல ஐபிஎல்ல இந்த சீசன்ல பவர் பிளேல ஜெயிச்சாதான் மேட்ச் ஜெயிக்க முடியும். எல்லா மேட்சும் பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு வியூவர்ஸ்க்கு. ஆமா, ஒரு 10 ரன்ல ஒரு 100 ரன் கிராஸ் பண்ணா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அந்த நிலைமை வந்துச்சு. ஆமா, ஹேமந்த் பதானியன் டீம் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. அவருக்கு நல்லா தெரியும், எக்ஸ்பீரியன்ஸான கோச் தான், அவர் பண்ணுவாருன்னு நம்பலாம். டிசி நாளைக்கு வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஆனா இந்த பேட்டிங் ஆர்டர் மாத்தினாங்கன்னா இந்த சீசனை டர்ன் அரவுண்ட் பண்ணி கொஞ்சம் சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, என்னோட ப்ரெடிக்ஷனும் டிசி தான் நாளைக்கு. ஆனா கேகே அவரோட ஸ்பின்னர்ஸ் ஏதாவது மேஜிக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆனா நான் டிசி தான் சொல்றேன். நாளைக்கு மேட்ச்ல டிசி வின் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். என்னோட ஸ்டார் பேட்டர் வந்து நான் கேஎல் ராகுல் சொல்றேன். ஸ்டார் பவுலர் வந்து மிச்சல் ஸ்டார்கே சொல்றேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 175 இருந்து 180 சொல்றேன். ஒரு 2 டீம் ஆடினாலா இல்ல டிசி ஆடினாலா? ஓகே, 2 டீம் ஆனால 180ன்றீங்க. நான் வந்து ஒரு 200 கேம் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா வர மாட்டேங்குது டிசில. 200 கேம் இருக்குன்னு தோணுது, பார்க்கலாம் எப்படின்றது. ஓகே, க்ளோஸ் கேமா தான் இருக்க போகுது. அவங்க ஸ்பின்னர்ஸ் இழுத்து பிடிச்சதான் உண்டு. கேகே ஸ்பின்னர்ஸ் இங்க டிசிலயும் பெருசா ஸ்பின்னர்ஸ்னா குல்தீப் தான் இருக்காரு. பெருசா வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஆமா, விப்ராஜிக்கும் பவுலிங் தரமாட்டாங்க, கான்பிடன்ஸ் போயிடுச்சு. போன மேட்சே பார்த்தேன், ஒரு ஓவர் 12 ரன் கொடுத்த பிறகு தூக்கிட்டாரு. அவர் தான் சிவம் துபே விக்கெட்லாம் எடுத்தாரு, சூரியகுமார் விக்கெட் எடுத்தாரு, ரோஹித் சர்மா விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. அதுக்கு கான்பிடன்ஸ் போயிடுச்சான்னு தெரியல. அக்ஷர் பட்டேல் யூஸே பண்ண மாட்டாரு. எனக்கு ஒரே ஒரு டவுட், நட்ராஜனுக்கு எப்பதான் இன்ஜுரி சரியாகும்னு தெரியல. அவர் சரியாயி வந்த பிறகுதான் இந்த டீமோட பவுலிங்கே சும்மா வேற மாதிரி இருக்குன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு நட்ராஜன் ஃபிட் இல்லையா அப்ப இந்த சீசனு? வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு. இந்த சீசன் மேபி பெஞ்சு தான் நினைக்கிறேன் ஃபுல்லா. ஏதோ அதான் நான் சொன்னேன்ல, ஒரு வருஷமா கிரிக்கெட்டே ஆடலன்ட்டு நட்ராஜன். கிரிக்கெட் ஆடலன்னு இல்ல, வாய்ப்பு கொடுக்கல அப்படி சொல்லு. வாய்ப்பு கொடுக்கல. அதுக்கப்புறம் ஏதோ இன்ஜுரி மாதிரி கேள்விப்பட்டேன். டிஎன்பிஎல் அப்புறம் ஆடி முடிச்ச பிறகு நம்ம லாஸ்டா போனோம்ல அந்த டிஎன்பிஎலுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பெரிய அடின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 9 மந்த்ஸ் ஏதோ விளாட போல இருக்கு. இப்பதான் ஆக்ஷனுக்கு தான் இந்த சீசன் வந்திருக்காரு. எல்லா மேட்சும் பெஞ்ச்ல உட்காந்து மிச்சல் ஸ்டார் கிட்ட எப்படி பவுலிங் போகணும்னு கத்துட்டு இருக்காரு. வந்தாருன்னா எல்லாத்தையும் அந்த வித்தையெல்லாம் இறக்கிடுவாருன்னு தோணுது. டிசி பவுலிங் அட்டாக்கே வேற மாதிரி போயிடும் போல இருக்கு. எனக்கு என்னமோ வந்து கம்பேக் வந்து மிச்சல் ஸ்டார்க்கு 2.0 பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு மிச்சல் ஸ்டார்க் தம்பி மாதிரி பவுலிங் போடுவார்னு நினைக்கிறேன். நல்லா வந்து ஸ்பீடா யாக்கர் போடுவார்னு நினைக்கிறேன். 6 பால் 6 யாக்கர். ஓகே தமிழோட பிளேயர்ஸ் தான் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஆமாமா, அது கரெக்ட் தான். ஜிடி தமிழன்ஸ்லயும் நல்லா பண்றாங்க. ஓகே, நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க, உங்க ஃபைனல் தாட்ஸ்? நாளைக்கு மேட்சஸ் அட்லீஸ்ட் 200 அடிங்கப்பா. டெல்லியில எல்லா மேட்சும் 200ன்னு ஆசையை காட்டி கடைசியில மோசம் பண்ணிடுறீங்க. 160 கேம் தான் வருது. ஸ்பின் பவுலிங்லாம் டர்ன் ஆகுது. பிச்சஸ் மேக் பண்றதுதான் காரணம். சரி, ஓகே, அவ்வளவுதான். சரி, நம்ம முடிச்சிடும் இந்த வீடியோ. ஓகே, அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. சஜஷன் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரே ஒரு லைக் போடுங்க. கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா. அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்க சேனலை. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பை கைஸ், நாளைக்கு மேட்ச்ல ஃப்ரெஷ்ஷான மேட்ச்ல நம்ம சந்திப்போம். பை.